ஆ கோழி அங்கே இருக்குது. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்கறோம்னா ஒரு ஆம்பு கலப்பு தான் ஒரு 1.5 மணி நேரம் வரும். ஒரு தோப்பு அதட்ட ஒரு நாம் எடுத்துக்கிட்டோம்ல. போ நின்னா ஓட்டி அடிச்சிக்கலாம் போ. நேத்தானா 2000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போனேன். ஐயோ ஒரு தோப்பு ப்ரோ. பார்த்தா தான் தெரியும், எல்லாம் வெறும் தென்னை மரத்தை வேற மாட்டோம். வெயில் பாருங்க என்ன போடு. உங்கள் ஊரில் வெயில் அடிக்குதா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே வெயிலில் காஞ்சே போயிட மாட்டேங்குது, கருவடை இருக்க மாட்டேங்குது. டேய் இங்கே கழட்டி விடலாம்டா, உடனே எல்லாம் அவுத்துலையே கழட்டி விடு. கரெக்டாக குறி பார்த்து வைக்கிற அந்த சென்டர் ஆம்பு அதில் தான் உட்காரணும். இன்னும் கொஞ்சப்பா வைக்கும் போது முள்ள விட நங்குன்னு குத்தனா எப்படா. இந்த போல்ட்டை கழட்டு, பேனர் எடுத்துருவா. இது எதுக்கு போல்ட்டை போட்டுருக்குன்னா இப்போ பின்னெல்லாம் இருக்குது. எதுக்கு போல்ட்டு போட்டுருக்குன்னா இந்த 5 கலப்பை எல்லாம் மண்ணை நல்லா டெப்த்து போகும்போது எப்படி சொல்கிறது கழட்டி விட்டுறது நண்பா. அதுக்கோசரமே போல்ட்டு போடுற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அந்த அண்ணா என் போல்ட்டு பின் வாங்குறது கூட காசு இல்லை, போல்ட்டு போட்டுருக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. கழண்டு போயிடுது. மக்காட்டை பேர்த்துப்படுது. அன்றைக்கே பாருங்க கழுந்துக்கிட்டு விழுந்துதா, மக்காட்டில் தான் பட்டுருச்சு தெரியுதா. அதனால தான் இந்த வேலையே ஏறக்கூடாதுன்ட்டு போல்ட்டு போட்டோம். அது லோக்கல் போல்ட் இல்லை, டிவிஎஸ் போல்ட்டு. நான் கழட்டியே விட்டேன். நான் 2 ஜாமானத்தை கழட்டிட்டேன், இன்னும் ஒரு ஜாமானத்தை கூட கழட்டல. சிரிக்காதடா எதுக்கு எடுத்தாலும். இந்த கோகல் கள்ள சிரிப்பு காரணம் என்னன்னு தெரியுதா ப்ரோ? பின்னுக்கு தானே பாரு போட்டியில 2 பின்னுக்கு தானே பாரு இருக்குதா. அந்த கையிலுக்கு தானே பாரு. 9 கலப்பில் இருக்குது. வா நான் எடுத்துக்கிறேன். வா எங்கடா 2 போல்ட்டு அவுத்துலேயே போட்டு வந்துட்டியா? வா விடு அந்த பக்கம் மாட்டி விடியா. இதுதான் ஆளை காணான்னு பார்த்தேன். நேராக சுரணும். நேராக விடு. அதான் அங்கே கிடக்குது, எடுத்துகிட்டு வரேன். கிராஸாக வருது, இந்த வீல் வரணும் இன்னும். ஹலோ ஆமாங்க. மாட்டு நான் வராங்களான்னு சொல்லு. குப்பை தான் ஓட்டணும்னாப்ல வராங்களான்னு சொல்லு. ஏன்னா அதில் பின்னு கிடக்குது பாரு. கொஞ்சம் எடுத்துட்டோம். 5 கிலோக்கு முன்னாடி கிடக்கும் பாரு. ஏண்ணா ஓட்டி விடலாம். ஜேசிபி ஓடிக்கிறது வரட்டும், வந்தோன்னா ஓட்டி விடலாம். ஒரு 3 பொட்டி வரும். இன்னைக்கு ஓட்டுறமா நாளைக்கு ஓட்டுறமா தெரியல. இன்னைக்கு ஓட்டுறமா நாளைக்கு ஓட்டுறமா தெரியல. எங்கள் வீட்டுக்காரி வந்து போட்ட வாட்டி தாண்டா கலப்பை பின்னெல்லாம் கப்புன்னு உழுவுது. அவனுக்கே சிரிப்பு வருதா? ஓ டேய் எல்லாம் காஞ்சி கருவடா கிடக்குது.
பார்த்து அவன் சைக்கிள் உடச்சி விடாத. டேய் டேய் டேய், அவன் இருக்கும்போது பண்ணினா கூட ஒரு நியாயம் உண்டு. அவனுக்கு ஏன் போவாது? சைக்கிள்லேயே ஒன்று போட்ட ஓட்ட ஒன்று. இவன் ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டான் ப்ரோன்னு சந்தோஷம் தான். இன்னும் ஓரளவுக்கு வரவே மாட்டேங்கிறான். நானும் அவனை எப்படிலாம் திட்டியும் பார்த்துட்டேன். எதை பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன தான் பண்ணுறது? இன்னொரு கொஞ்ச நாள் பழகிக்கும். இதில் பூந்துக்கிறியா? இதில் பூந்துக்கா. சைலன்சர் பிச்சு விடாத. ஆய் வா குழம்போ உனக்கு நீ மாட்டிக்காத. இதுப்பா வாங்கிட்டுப்ப. இத்தா விட போகல மேலாவில் பிடி. உன் திறமை தென்னை மரத்ததா இவ்வளோட விட்டுட்டு தான் ஓட்டு. இவ்வளோட ஓட்டு. நீ எப்படி வேணாலும் ஆட்டு. அது வேற காடு சீன் விட்டுது. இந்த தோப்பு ஒன்று தான். அதெல்லாம் விட்டுரு. பூஞ்செடியில் விட்டுரு. பூந்தோட்டத்தெல்லாம் விட்டுரு. சிட்டியோட பூந்தோட்டத்தை விட்டுரு. வண்டியெல்லாம் ஃப்ரீயா பார். கோழி குண்டு எடுக்கல, ஒன்று எடுக்கல. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுவார். கோழி குண்டு வண்டி மட்டும் வரலான்னு ஃபோன் பண்ணுறீங்க மாற்றி 8ல். சரி எவ்வளோ தானே இருக்குது. மொட்டை வண்டியாக இருந்தாலும் ஓட்டிடலாம்ல. ஒரு நப்பாசை தான். அதை தள்ளிட்டு வரக்கூடாதா? அது இந்த நேரம் பார்த்தா ரிட்டர்ன் ஆகுது. அது சொல்லிட்டேன். ஒரு அரை அடி விட்டுட்டே ஓட்ட சொல்லிட்டேன். அப்பயும் மாட்டோம். 3 வருஷமாக தோப்பே ஓட்ட வச்சுக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? நான் போயிடுவேன். அவனுங்க கூட போவேன். நீ பார்த்துக்கா. ஓகேன்பா. 1500 வரைக்கும் எம்பு நல்லா. அன்னைக்கு நான் கீழ் தோப்பு ஓட்டினேன். போகிறேன் புல்லு வேறு. ஏதோ ஓரளவு ஓட்டம் வாங்கிகளுக்கு வெட்டுறதுக்கு நாள் எங்கே இது காஞ்சி போச்சு. இந்த இடத்துக்கு மட்டும் தண்ணி விடாத வச்சுக்கிறீங்க. மண்ணெல்லி கொட்டிருப்பீங்க. கோழி தண்ணியில் நினைஞ்சு போயிடக்கூடாதுன்னு. ஏன் குப்பையெல்லாம் இறக்கிறான் அப்படி இருந்துட்டு எப்படின்ட்டு கோழி அதுங்காட்டி கோழியே மட்டம் பண்ணி விட்றோம். தென்னை மரத்து ஓரம் போவாதா? நீங்கள் கரை இது அகலம் பண்ணிவிட்டீங்கள. கரை உடையுமே. கரை ஒரு அடிக்கு மேலே போட்டிங்கள. போகல போயிருந்தா நேரம் உள்ளே பூந்து விளையாந்துருப்பானே. போவாது. கரை உடையும். இந்த பக்கம் வேற போட்டு தள்ள முடிச்சுட்டு வா. இங்கே பிடிக்க முடிச்சுட்டு வா. நான் அப்படியே ரிவர்ஸ் போட்டுட்டு இதேண்ணா இங்கே ஒரு செடி. அதான் தூக்கிக்கலாம். இதா அதான் தூக்கிப்படுது வச்சிங்க. இப்படி வச்சு விட்ருக்க வேண்டியதானே. எல்லாம் ஓரம் இப்படி ஒரு 2 அடி தான். அந்த செடியில் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. அது எங்கே நாங்கள் வச்சுருவோம். அது வந்துருக்காங்க. அப்படியே தென்னை மரத்தோரம் பாட்டா வேறு மேலே இருக்கிறதுனால அப்படியே அள்ளிக்கிட்டு வருது. அதெல்லாம் ஓரமரம் ஓட்டினதுக்கெல்லாம் எல்லாம் எவ்வளோ ஓட்டின மண்ணெல்லாம் அள்ளி இருப்பாங்களா? அள்ளி கட்டிவிட்டாங்களா? ஆமாம். அப்புறம் எல்லாம் மண் நல்லா இருக்குதுன்னு ஓட்டின இடத்துல மட்டும் அள்ளி போட்டாங்கன்னா குழி ஆகி
இப்போ அடுத்தது வந்து தென்னை மரம் சுற்றி ரவுண்ட் அடிக்கிறீங்களா நீங்களும்? ரவுண்ட் அடிக்கல, மட்டும் போட்டு பாத்தி காட்டுறோம். பாத்தியே வாக்கியாலா வண்டி ஓட்டுனே இல்லை. வண்டி போட்டு ஒரு 4 வேல் போட்டு போட்டு உரத்தை வச்சு தண்ணி ஊற்றி விடுவாங்க. சரி சரி பண்ணுங்க. அதுல கல் இருக்குது, அந்த கல் குட்டானையா எடுத்து வந்து ஒரு பக்கம் போடாக்குறீங்க? அதுதான் ஈஸியான ஒரு வழி சொன்னஞ்சிட்டு அரிச்சிட்டு வந்து ஒரு பக்கம் விட்டுறேன்னு. டேய் அங்கே போவாது, இங்கே வா, அங்கே செடிக்கு தான் வேண்டாமா. என்ன இதுப்பா இங்கே ஒரு இடத்துல கல் மாட்டுது, கல் வேற இடத்துல எங்கே கல் இருக்குது? தான் கல் செத்தான் இன்னைக்கு. பவர் ஷேரிங் தானே இருந்தாலும் வளைச்சி வளைச்சி ஓட்டணும்பா. இங்கே வேறு கொய்யா செடி செத்துப்பா, கொய்யா செடி பிடிக்கிட்டு போஞ்சிட்டுப்பா பாரு, அமோகமாக முளைச்சிருக்குது பாரு. ஐயோ கடவுளே, எத்தனை செடி போட்டு தள்ள போகிறான்னு தெரில. பல பலன் இருக்குது என்ன போதும், இதுக்கு மேலே ஆழம் ஓட்டினா எங்க மகன் பையங்க மகங்க போயிட்டான் அடிக்கிறது போயிட்டானா? இவ்வளோ பதமாக இருக்குன்னு தெரிஞ்சா நானே ஓட்டுறப்பேன். நான் வேறு மாட்டேன்னு சொல்லி தானே எவனை விட்டேன், தூக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கட்டும் நினச்சா இவனுக்கு பாருங்களேன் பல பலன்னு வருது. நேற்று தான் எனக்கு அவ்வளோ ரிஸ்க் விட்டுட்டீங்க. கை சப்பியோ வழி எடுத்து போச்சு. ஓட்டணும் 1 மணி நேரம் 10 மணி நேரத்தை ஓட்டணும் கலப்பு. இந்த மட்டையை பொறுக்கி போட்டு தான் ஓரம் அத்தா வந்திருக்க மாட்டான். ஓகே நண்பா, கோகுல் ஓரளவு ஓட்டுறானா, என்ன பண்ணுறான் உங்களுக்கு எப்படி தெரியுது? அதில் போதுவாக நினச்சேன் போதாதுன்ட்டான். குப்பையை வேற கொட்டி வச்சிட்டாங்க. கோகுல வேற குப்பை வேற ஒரு பக்கம் ராவடி பண்ணுதுனாங்கிறோம். உங்கள் சைட்லாம் வந்து தோப்பு ரொட்டேட்டர் மட்டும்தான் ஓட்டுவீங்களா ப்ரோ, இல்லை கலப்பு போட்டு ஓட்டுவீங்களா? கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எங்கள் சைடு வந்து கலப்பிலையும் ஓட்டுவாங்க, ரொட்டேட்டர்லேயும் ஓட்டுவாங்க. இறுகி போன காடாக இருந்தால் ரொட்டேட்டர் கலப்பியில் ஓட்டுவாங்க, இல்லைன்னா ரொட்டேட்டரில் ஓட்டி தான் ஓட்டுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது இந்த சாலை ஓட்டும் போது இப்படி எடுத்துக்கிறதா, இப்படி ஓட்டும் போது எடுத்துக்கிறதா, இப்படி ஓட்டும் போது எடுத்துக்கலாம்ல. அங்கிட்டே இருக்கிறான் தெலுவா, தெலுவு நினப்பிலே நீங்க. இந்தான பாதி காலி பண்ணிட்டா அந்தான பாதி காலி பண்ணிட்டா கொஞ்சம் தான் இருக்குது. ஆளை வராதா? உடுப்பாங்களா வருதானே?
ஓ 2 வீல் டிரைவ் தான் ஓட்டுறியா? 2 வீல் டிரைவ் தான் ஓடுதா? 4 வீல் டிரைவ் போடலையே. மனசு வந்து 2 வீல் டிரைவில் ஓட்டுறான் ப்ரோ, 4 வீல் டிரைவ் போடல. ஓ 4 வீல் டிரைவ் போட்டா ஓட்டி எப்படி பழகிறது ஃப்ரீயாங்கிறான். 2 வீல் டிரைவில் ஓட்டினா தான் ஃப்ரீயாக ஓட்டி பழக முடியுமா, நல்லா ட்ரைனிங் வருமா. பரவாயில்ல, பொழைச்சிக்குவோம். சித்தப்ப மட்டையெல்லாம் தோப்பு கொடுக்குறதெல்லாம் வண்டி வந்த வாட்டி தான் ஒரு மட்டையை வெளியே கொண்டுட்டு போவார். இவருடைய வேலை தான். வண்டி வரதுக்கு முன்னாடி 50 பவுன் பண்ணார். இப்போ என்னடானா இப்போ தான் மட்டையெல்லாம் வெளியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இன்னையோட முடியுதா சித்தப்ப பிச்சைமலத்துக்காரருக்கு? இப்போ அடுத்தது மேல்தூர்காரருக்கா? ஏன்னால இத்தனையே பிரித்து போட்டாங்க. மேல்தூர் தனியாக, கீழ்த்தூர் தனியாக, அப்புறம் புதுப்பாளையத்துலேயே 2 குரூப் இருக்குதா? ஒரே குரூப் தான். புதுப்பாளையத்தில் 25 தானே இருக்குது. புதுப்பாளையமும் வைரோஜும் கலந்து வருது. இந்த ஏர் பாருங்க ப்ரோ, எவ்வளோ ப்ரோ அத்துக்கிட்டு போகுது. ஊறுப்பட்ட வேர். பரவாயில்ல, அந்த கீழ் தோப்பு நேற்று ஓட்டினா அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வேறு எவ்வளோ கம்மி. அதுதான் ஒரு சால் ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு சால் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. 2 வீல் டிரைவர் ஓட்டுறானே அதிசயமாக சொல்லணும் கோகுல். எனக்கு அதுதான் தாங்க முடியல. கேட்டால் 4 வீல் டிரைவே போட்டு ஓட்டிட்டு எப்படின்னா ட்ரைனிங் ஆகுறதுன்னு கேட்குறான். என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டான். ஏய் நானும் வரட்டா? நானும் வரேன். என்ன புதுசாக இருக்குது? 2 வீல் டிரைவர் ஓட்டுறமே அதிசயமா. 4 வீல் டிரைவ் போட்டுட்டு ஓ பரவாயில்லையா? இவ்வளோ நல்ல பையனா? உள்ள இருக்குதுடா. போதும் போதும், இதே போதும். அவர் இதுக்கு மேலே வேணாரு. நான் ஓட்டி போயிடும். எல்லாம் வெறும் தென்னை மரம் வேறெல்லாம் பிடிக்க எடுத்துட்டேன். போ நேராக போய் ரிவேஸ் வந்து அப்படியே திருப்பி வரலாம்ல. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிப்ஸு. இப்போ திருப்பு இந்த அந்த சொன்னையில் போடு. இதில் போட்டு அப்படியே நேராக எடுத்துக்கணும். எப்படி நோவாத நோம்பி கும்பிடணுமோ அப்படி நோவாத நோம்பி கும்பிட்டு போலவே ஓட்டி போடணும். ஓடிட்டு வண்டியை முறுக்கிட்டுலாம் கடக்கூடாது. இல்லைப்பா, இந்த இப்போ நேரம் கொஞ்சம் ஓட்டணுமா. மோசமாக இருக்குமா? ஏரி வேலைக்காரெல்லாம் பவர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப வெட்டி கடந்து போயிட்டாங்க. வீடியோ எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுன்னா ஒரு சுத்தம் அதுக்குள்ளேயே முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நேராக ஒரு 2 பிரித்து ஓட்டுருக்கலாம். அது இப்படி பார்ப்போம். இதை அப்படியே வேலை போட்டு இதை ஒரு பிட்டாக ஓட்டிருக்கலாம்ல. அதுக்குள்ளேயே அடைக்கிருக்கலாம்ல. ஃபஸ்ட்டே பிளான் பண்ணக்கூடாது. இதை என்ன பண்ணுறேன், இதுலேயே போய் வேலை முடிச்சுக்கிடு. அப்புறமேட்டு அந்தாண்டு 2ஆவது எடுத்து ஓட்டு. போகாது, அப்படியே போ.
ஒரு கஷ்டப்பட்டு ஏறப்பா இருப்பான் நாமளே இறந்துட்டாரு. கொடுக்கணுமே அது நம்மளுக்கு வைகராவிலே இல்லை. இத்தனை நாள் கழிச்சு வந்து பார்த்தா தோப்பு கும்முன்னு இருக்கும். பிரமாதமாக பண்ணிவிடுவீங்க. சரி நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா வேலை யார் அப்புறம் யார் யார் போகிறாங்க? கவிதை இன்னும் போயிட்டு 2 மணிக்குள்ள வந்துடுவாங்களா? ஏன்னா 2 மணிக்குள்ளே வர மாதிரி இருந்தால் பயம் வந்துடும். அதுக்காண்டி போயிட்டு வரதுன்னா போயிட்டு வருது. போகிறீங்களா? என்ன பெரியப்பா இருந்தால் நான் கொஞ்சம் ரூபாய் சொல்லுங்க, வண்டி இருந்தால் வெளியே வரும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ எடுத்துருக்கோம். பாய் டாடா. எங்க ஜூஸ்